வணக்கம் நேயர்களே, காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நீட் தேர்வுக்கு முந்தைய நாள் சேலம் மேட்டூரைச் சேர்ந்த மாணவன் தனுஷ் தற்கொலை செய்து கொண்டு அது பரபரப்பை கிளப்பிய நிலையில் இன்று நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கடந்த அதிமுக அரசிலும் நீட் விலக்கு கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் மத்திய அரசால் அது கிடப்பில் போடப்பட்ட நிலையில் தற்போது இந்த சட்ட மசோதாவை மத்திய அரசு எப்படி அணுகும் என்ற கேள்வி முதன்மையானதாக எழுகிறது. கூடவே உச்சநீதிமன்றம் நினைத்தால் மட்டுமே நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற முடியும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு அரசின் மசோதா நீட்டில் இருந்து விலக்கு பெறுவதற்கு போதுமானதா என்ற கேள்வியும் இரண்டாவதாக எழுகிறது. இந்த இரண்டு கேள்விகளை தாண்டி நீட் விலக்கு மசோதா நீட் தொடர்பாக தமிழ்நாட்டில் தொடரும் பிரச்சனைகளுக்கும் தற்கொலைகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்குமா என்ற பிரதான கேள்வி எழுகிறது. இந்த கேள்விகளின் அடிப்படையில் இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. நம்மோடு ஐவர் சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர். திமுக இருந்து செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் டாக்டர் ரவீந்திரநாத், மூத்த கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு, கல்வியாளர் திரு காயத்ரி, அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். மாணவர் தனுஷ் தற்கொலை செய்து கொண்ட நிலையில திமுக இன்னைக்கு நீட் விலக்குக்கான அந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்து 120 நாள்ல நீட் தேர்வு நடந்துருச்சு. ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலைக்கு பொறுப்பு திமுக தான் அப்படின்ற விமர்சன கணைகள் உங்களை நோக்கி வருது. இப்படியான சிக்கல்களுக்கு திமுக தான் பொறுப்பா? சொன்னதை செய்யலையா திமுக? அதாவது இன்றைக்கு ஒரு மாணவர் இறந்திருக்கிறார் என்பது வருந்தத்தக்க விஷயம். அந்த மாணவர் ஏற்கனவே 2 முறை தேர்விலே தோற்றிருக்கிறார். அப்படியானால் நீட்டு தேர்வு வந்ததற்கு யார் காரணமோ அவர்கள்தான் இந்த மரணத்திற்கு காரணமே ஒழிய திமுக எப்படி இதில் காரணமாகும் என்பது தெரியவில்லை. ஏற்கனவே 13 பேர் சகோதரி அனிதாவில் இருந்து ஆரம்பித்து 13 பேர் ஏற்கனவே தற்கொலை செய்து கொண்டார்கள். அது அதிமுக ஆட்சியில். ஏற்கனவே நம்முடைய விவாதத்தில் நான் சொல்லி இருக்கிறேன், 2017 வரைக்கும் இங்கு நீட் தேர்வு வரவே இல்லை என்று சொல்லுகிற போது 2017 மட்டும் எப்படி நீட் தேர்வு வந்தது, அப்படியானால் அதற்கு யார் காரணம் என்பதையும் நாம் கேட்டிருக்கிறோம். எனவே இந்த மாணவரினுடைய தற்கொலை என்பது எல்லோருக்கும் வருத்தம் தரக்கூடியது. நாமும் வருத்தப்படுகிறோம். ஆனால் இதில் காரணம் யார் என்று கேட்டால் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று கொண்டு வந்த ஒன்றிய அரசும் அதற்கு ஒத்துப்போன அதிமுக அரசும் தான் என்பதை இன்னைக்கு சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக விளக்கம் சொல்லி இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறார்ல, இப்ப அவங்க தான் காரணம்னு நீங்க சில ஆண்டுகளா குற்றம் சாட்டி வர்றீங்க. அவரே உங்கள்கிட்ட சொல்லி கேட்கிறார், நீட் தேர்வு ரத்து வாக்குறுதி என்னவாயிற்று? நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான ரகசியத்தை வைத்திருப்பதாக சொன்னீர்களே, அதை எப்போது செயல்படுத்துவீர்கள்? நீட் தேர்வு பிரச்சனையில் தெளிவான முடிவை திமுக அரசு சொல்லவில்லை, அதுதான் இப்படியான சிக்கலுக்கு காரணம் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் மேல, அதாவது அதிமுக மேல கடந்த காலம் விமர்சனம் வச்சீங்க, இப்பயும் விமர்சனம் வைக்கிறீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு நடக்காதுன்னு சொன்னீங்களா, அது ஏன் நடக்கலன்னு கேட்கிறார். அதாவது நீட்டு தேர்வு நாங்க வந்த பிறகு நடக்காது, ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்காது என்று சொன்னால் இது எந்த ஆண்டிற்கான நீட்டு தேர்வு? முதல்ல அது முக்கியம். யதார்த்தமா நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்து 100 நாளைக்குள்ள அந்த தேர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போன ஆண்டு மாணவர்களுக்கான தேர்வு. இதுக்கு திமுக எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒன்று. இன்னொன்று, நாம் பொறுப்பேற்கிறோம் இல்லை, ஆனால் எங்களினுடைய தேர்தல் அறிக்கையில் 394வது வாக்குறுதியாக நாங்கள் மக்களுக்கு என்ன சொன்னோம் என்று சொன்னால், முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நீட்டு தேர்வை எதிர்த்து நீட்டு தேர்வு தமிழகத்திற்கு செல்லாது என்பதை நிரூபிக்கும் வகையில் நாங்கள் சட்ட மசோதாவை தாக்கல் செய்து அது சட்டமாக்கி நாங்கள் மாணவர்களை தமிழ்நாட்டில் நீட்டு நடவாமல் பார்த்துக் கொள்வோம் என்று நாங்கள் புத்தகத்திலேயே பிரிண்ட் அடித்தே இருக்கிறது. இதில் யாரும் கருத்துக்களை மாற்றி சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த உடனேயே அமைக்கப்பட்ட பொருளாதார குழுவோடு அடுத்த குழு ஏ.கே. ராஜன் அவர்கள் தலைமையிலான குழு. அந்த குழு இப்ப நீங்க சொல்றது அது தேதி குறிப்பிடல அப்படின்னா அது 5 வருஷத்துக்கும் பொருந்தக்கூடிய வாக்குறுதியா தான் இருக்கும். நான் எப்படி கேட்கிறேன்னா, போன ஆண்டு இதே மாதிரி நீட் தொடர்பான தற்கொலைகள் மாணவர்களின் மரணங்கள் நிகழும் போது
திரு மு.க. ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், இன்னும் 8 மாதங்கள் பொறுத்திருங்கள், திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு நடக்காது அப்படின்னு போன வருஷம் சொன்னார். 8 மாசம் பொறுத்திருங்கன்னு. அந்த கணக்கை எப்படி பார்க்கிறது? இந்த தேர்வை மையப்படுத்தி தான் அவர் குறிப்பிட்டார். அதாவது நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த தேர்வையும் நாம் நிறுத்துவதற்கான சூழல் நாம் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றினால்தான் முடியும் என்பது பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் தெரியும். சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் நடக்கிறது. முதல் கூட்டத்தொடரில் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம், சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில்தான் இன்றைக்கு இயற்றப்பட்டிருக்கிற 2021 இளங்கலை மருத்துவ மாணவர்களுக்கான சட்ட மசோதா. இந்த சட்ட மசோதா இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. இந்த சட்டத்தை நாம் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறோம். இந்த நீட் தேர்வினால் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களினுடைய தரம் உயர்ந்ததாகவோ, அல்லது இந்த நீட் தேர்வு எழுதாததனால் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்களினுடைய தரம் குறைந்ததாகவோ, இல்லை இந்த நீட் தேர்வை நிறுத்துவதனால் மாணவர்களுடைய தரம் குறைந்து போயிரும் அல்லது மருத்துவர்களுடைய தரம் குறைந்து போயிரும் என்பதற்கோ எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆகவே அது மட்டுமல்ல, சமூக நீதி என்கிற கருத்தியலின் அடிப்படையில் ஏழை மக்களுக்கு அல்லது கிராமப்புறத்தில் தமிழ் மூலம் படிக்கிற மாணவர்களுக்கு, தமிழ் வழியாக படிக்கிற மாணவர்களுக்கு இது துரோகம் செய்கிறது. எனவே இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம். புது +2 மார்க் அடிப்படையிலேயே எங்கள் மாநிலத்தில் நாங்கள் மாநில மருத்துவ அனுமதி பெற்ற இடங்களுக்கு நாங்களே நிறுத்திக் கொள்வோம் என்று நாங்கள் சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இதற்கு கையெழுத்து வாங்கிவிட்டோம் என்றால் இது சட்டமாகிற போது ஆளுநர், குடியரசுத் தலைவரிடம் நாம் இன்னொன்று நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா, போன முறையே நாம் தீர்மானம் நிறைவேற்றினோமே, அங்கே தீர்மானம் நிறைவேற்றுகிற போதே போய் ஜனாதிபதி அவர்கள் திருப்பி அனுப்பியதே 2 ஆண்டு காலம் உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அவர் ஏன் திருப்பி அனுப்பினார் என்ற காரணத்தை கூட கடந்த அரசு கேட்கவில்லை என்பதை நமது சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை வைத்துக் கொண்டே சொன்னார். அதற்கே அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஆனால் நாம் இதய சுத்தியோடு நம் மாணவர்களை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த சட்டம் நிறைவேற்றப்படும், நீட் தேர்வு நிறுத்தப்படும். பார்க்கலாம் உங்களுடைய நம்பிக்கை எப்படி பலிக்குதுன்னு. தொடர்ந்து திருமிகு காயத்ரி, இப்ப தமிழ்நாட்டிற்கு நீட்டிலிருந்து விலக்கு கோரி சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது நீட் தொடர்பான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா? நியூஸ் 18 நேயர்களுக்கு வணக்கம். நாம தொடர்ந்து இத பத்தி பேசியிருக்கிறோம். நான் சொன்னது திரும்பவும் சொல்றேன், இது கோர்ட்டுடைய டைரக்ஷன் படி நடக்கிற ஒரு விஷயம். சோ கோர்ட் இதற்கு தீர்வு சொல்லாத வரை இதில் எந்த விதமான பயனும் இருக்க போவதில்லை. 2வது, இது மசோதா. இந்த மசோதா சட்டமாக்கப்பட வேண்டும் என்றால் மத்திய அரசுடைய அனுமதி இருக்கணும், அது ஜனாதிபதிக்கு போகணும். சோ அப்ப இந்த 2ம் நடக்க போறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து மாணவர்களிடம் இந்த தேர்வு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது அரசியல்வாதிகள், அது யாராக இருந்தாலும் தொடர்ந்து மாணவர்களிடத்துல சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் எங்களை போன்ற கல்வியாளர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம், கோர்ட் டைரக்ஷன் கொடுக்காத வரை நீங்கள் யாரும் எதையும் காதில் வாங்காமல் படித்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், அது கோர்ட் சொன்னா மட்டும்தான் அது நடைமுறைக்கு சாத்தியம் அப்படிங்கறத நாங்க வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மசோதா அப்படிங்கிறது கடந்த கவர்மெண்ட்லயும் போச்சு. அவர் சொன்னாரு, கான்ஸ்டன்டைன் சார் இதை பத்தி சொன்னாரு. இப்ப இவங்க அடிஷனலா கொடுக்க போறது ஏகே ராஜன் கமிட்டியுடைய ஒரு அனெக்ஷரையும் சேர்த்து அதுல கொடுக்க போறாங்க. அதை தவிர வேறு எந்த மாறுபாடும் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எப்படி இது சாத்தியமாக்கப்படும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இது நீங்கள் கேட்டது மாதிரியே தான் பலரும் என்னிடம் கேட்டது, இந்த கவர்மெண்ட் வந்த உடனே இந்த நீட் தேர்வு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் அவங்க குறுகிய காலம்னு சொன்னாங்க. இது எல்லாமே அரசியல். அதனாலதான் கல்வியாளர்கள் நாங்க தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம், யார் சொல்றதையும் நீங்க காதுல வாங்காதீங்க, நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப நம்ம மாணவர்களுக்கு மன அழுத்தம் தருவது இந்த மாதிரி அரசியல்
பேச்சுக்களுடைய குழப்பங்கள் தானே தவிர இந்த நீட்டை விட அதிகமாக உள்ளது அவர்களுடைய குழப்பம் தான். அப்போ இந்த மாணவர்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது இந்த மசோதானாவில எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா இதை வந்து பல சட்ட வல்லுநர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட உடனே நான் பல தொலைக்காட்சிகள்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறைய சட்ட வல்லுநர்களும் அதை பத்தி பேசும் பொழுது அனைவரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது 99.9% இது சாத்தியம் இல்லாத விஷயம். இது வந்து எனக்கு வந்து நான் அப்ளை பண்ணேன், நான் எனக்கு வந்து 0.1ல போயிடுச்சு அப்படின்னு ஒரு பையன் இறக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு என்ன மெத்தட் வைப்பீங்க? ஒரு குழந்தை இறந்தாலும் கண்டிப்பாக அது வலி தரக்கூடியதுதான். அந்த பெற்றோர்கள் 17 வயசு, இப்ப அந்த பையனுக்கு வந்து 19 வயசு வளர்த்த பிள்ளையை பறிகொடுப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வலி. அது யாராலும் எத்தனை ஈடு செய்ய முடியாது. இப்ப ஏகே ராஜன் குழு வந்து பல அறிக்கைகள் சமர்ப்பிச்சிருக்கு. அந்த அறிக்கையில பெரும்பாலான மக்கள் தெரிவிச்சவங்க நீட் தேர்வு வேண்டாம் அப்படிங்கிற கருத்துல தான் நிக்கிறாங்க. அந்த அறிக்கையில இருந்து நிறைய அம்சங்கள் 4 ஆண்டுகள்ல நீட் தேர்வு மூலமா பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் நம்பிக்கை கனவு தகர்க்கப்பட்டிருக்கிறது. கட்டாயமாக எதிர்கொள்ளும் கூடுதல் தேர்வானது பெரும் விதிச்சுமையை ஏற்படுத்துது, சமத்துவமின்மையை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான அம்சங்கள் அதுல ஆய்வு பண்ணி தானே கொடுக்கறாங்க. இல்ல அதுதான் நான் வந்து இதே உங்களோட நியூஸ் 18லயே இந்த ஏகே ராஜன் கமிட்டி அவர்கள் வந்து சப்மிட் பண்ணும் பொழுது ஒரு நடந்ததுல சொன்னேன். நீங்க பெரும்பான்மை அப்படின்னு சொல்றீங்க, அதுல 86,000 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுல வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா, பேரண்ட்ஸ் இருந்தாங்களா, எத்தனை கல்வியாளர்கள் இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து கேள்வி எழும். ஓகேங்களா? ரெண்டாவது நீங்க சொல்றது வந்து பின்தங்கிய மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து நீட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து ரிசர்வேஷன் பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணலையா? ரிசர்வேஷன் பாலிசி படிதானே கொடுக்கறாங்க. அது வந்து ஓபிசியா இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எம்பிசில வந்து முஸ்லிம்ஸ், நீங்க சொல்ற ரிசர்வேஷன் பாலிசில இப்ப 7.5 எது கொண்டு வந்தாங்க? அதிமுக கவர்மெண்ட் 7.5 எதுக்கு? நல்ல கேள்வி கேட்டீங்க. 2006ல இருந்து 2017 10 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒரு 29 பிள்ளைகள் சராசரியாக இருந்தாங்களே, அப்ப ஏன் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல? இந்த நீட் அதிமுகவை கேட்போம். இல்ல, நான் கேட்ட கேள்வியோட பேஸ்லைன் என்னன்னா, நீட் மூலமா கிராமப்புற மாணவர்கள், பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளை இடம் கிடைக்கல, அவர்களுக்கு அந்த நீதியை பெற்றுத்தரணும் தான் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. நீட் தேர்வினால் பாதிப்பு ஏற்படுகிறதுன்னு தான் அதை கொண்டு வந்தாங்க. அப்ப பாதிப்பு இருக்குன்னு தானே இந்த இடத்துல சொல்லுவாங்க. இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அதற்கு முன்னாடியும் கிராமப்புற மாணவர்கள் பெரிய அளவுக்கு அது வேற, அது நிச்சயமா அது நம்ம செய்யணும். நம்ம வந்து அதை பற்றி கவனமே இல்லாமல் இருந்தோம். நீட்ன்ற அடிப்படையில் நீட் வந்ததுக்கு அப்புறம் அந்த கவனம் வந்ததுனால தான் ஒரு அந்த பிள்ளைகளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு அமைச்சர், நேத்து நான் பேசினதை பார்த்தேன், அவர் வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் கிட்ட பேசும்போது சொல்றாங்க, நீங்க எல்லாம் வந்து அமைச்சரா இல்ல எம்எல்ஏயா எனக்கு தெரியல, நான் உங்களுடைய இன்னொரு தொலைக்காட்சியில பார்த்தேன். அப்ப அவர் சொல்றாரு, நம்ம வந்து அரசு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறோம், நிறைய தனியார் பள்ளி மாணவர்கள்லாம் நல்ல இடத்துக்கு போறாங்க, நான் ஒரு சிலர் நீங்க வந்து இன்னும் நல்லா உழைச்சீங்கன்னா நம்ம நல்லா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து மாணவர்களுடைய பங்கு, ஆசிரியர்களோட பங்கு, பாடத்திட்டம் எல்லாமே இருக்கு. அப்ப இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணுமே தவிர என் பிள்ளைகள் வந்து எதற்கும் சரியில்லை அதனால நாங்க பின்வாங்கிக்கிறோம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா உயர்கல்வியில நம்ம 51% வச்சிருக்கோம் நம்ம தான் சொல்றோம். ஆனால் கற்றல் திறன்ல 23வது இடத்துல இருக்கோம்னு இதே சட்டமன்றத்துல சொல்லப்பட்டது. அப்ப அந்த கற்றல் திறனை முன்னேற்ற வேண்டியது நம்முடைய கடன். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து முன்னேற்றுவீங்களா? இல்ல உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி உனக்கு குடுக்கறேன்னு சொல்ல, உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு யாரும் இங்க சொல்லல. நம்மளுடைய நியாயம் இல்ல, உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நீங்க யாரும் சொல்லல. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, கடந்த காலத்துல அதிமுக தீர்மானம் கொண்டு வந்தாங்க, இப்ப திமுக சட்ட மசோதா நீட் விலக்குக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் மூலம் விலக்கு பெற முடியுமா? என்ன சாத்தியக்கூறு இருக்கு? இந்தியாவில் ஜனநாயகப்படியான அரசு இருக்கிறதா? சர்வாதிகாரி ஆட்சி செய்கிறார், அவர் நினைப்பதுதான் நடக்க போகிறது, அவர் நினைக்க போவதில்லை, எனவே இது நடக்காது என்று சொல்ல போகிறீங்களான்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்களோ அதை பொறுத்துதான். சர்வாதிகாரம் இருக்கா, ஜனநாயகம் இருக்கான்றதுதான். சர்வாதிகாரமாக இருக்கிறார் பிரதமர் என்று சொன்னால், சர்வாதிகாரத்தை ஊக்குவிக்கின்ற, ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்களே ராஜினாமா செய்யுங்கள் என்ற கோரிக்கை தான் இனி வைக்க வேண்டியதா இருக்கும். இரண்டாவது, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி 3 இருக்கு. இனி வருங்காலத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எல்லா மாணவரும் படிக்க செய்யுங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது அரசமைப்பு சட்டத்தை எழுதிய அந்த அவை நடத்திய விவாதத்தில் அதுல ஒவ்வொரு உறுப்பினரும் சொன்ன கருத்தை மாணவர்களை உணரச் செய்யுங்க.
அந்த எந்த உணர்வுமே இல்லாமல் நான் கல்வியாளர், நான் அரசியல்வாதி, நான் வக்கீல்னு வந்து உட்கார்ந்துகிட்டு அரசமைப்பு சட்டத்தின் நோக்கத்தையே சிதைக்கின்ற ஏற்பாடை செய்கிறோமே, இதுதான் அரசமைப்பு சட்டத்தை ஆக்கி கொடுத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதையா? நவம்பர் 25, 1949 கூட்டாட்சி தத்துவத்தை விளக்குகின்றார். கூட்டாட்சி தத்துவத்தை விளக்கும் பொழுது நீதித்துறை, ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ் செயலாட்சி, லெஜிஸ்லேச்சர் சட்டப்பேரவை, நாடாளுமன்றம், இவை மூன்றுக்கும் அதிகார பகிர்வு இருக்கிறது. இவர்கள் மூவரும் ஒருவருடைய எல்லையில் இன்னொருவர் தலையிட முடியாது என்று டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்பர்சன் பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் விளக்கம் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, யூனியன் கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் யூனிட்ஸ் ஸ்டேட்ஸ், யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ் ரெண்டுமே கோ ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஸ்டேட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை என்பது மாநிலத்திற்கு தரப்பட்ட உரிமை, மத்திய அரசால் அல்ல, அரசமைப்பு சட்டத்தால். எனவே இந்திய அரசு நினைத்தால் தன் இஷ்டத்துக்கு மாநிலத்திற்கு உரிமையை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார். நீதிமன்றம் ஏதாவது ஆய்வுக்குழு போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற, தமிழ்நாடு போல எல்லா மாநிலத்தில் இருக்கிற பள்ளி கல்வி எல்லாம் ஆய்வு செய், நீதிமன்றம் நேரடியாக ஆய்வு செய்து, நீதிமன்றம் வந்து பள்ளி கல்வியில வந்து சரியா இல்ல, எனவே +2 மார்க் எடுத்துக்காதீங்க, நீங்க ஒரு தகுதி தேர்வு நடத்துங்கன்ட்டு எந்த தீர்ப்புல சொன்னாங்க? நீட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டா கிரியேட் பண்ணிச்சு, இல்ல ஹை கோர்ட்டா கிரியேட் பண்ணிச்சு? நீங்க சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து யாராவது மசோதா போட முடியுமாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மசோதாக்கு என்னங்க சம்பந்தம்? மத்திய அரசு அந்த நிலைப்பாட்டை எடுக்காது, நிச்சயமா இது குடியரசுத் தலைவர் அனுமதிக்கும் போகாது. அதனால நீதிமன்றம் நிச்சயமாக போகாதுங்க. அப்ப சர்வதிகார ஆட்சியை முடிவுக்கு தானே கொண்டு வரணும். நீங்க அரசமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? அரசமைப்பு சட்டத்தை பத்தி எங்க பேசுறீங்க இப்போ? அதுவா முக்கியம்? மிஸ்டர் மோடி என்ன சொல்றாரோ அதாங்க முக்கியம். மோடி நினைக்க போறது இல்லைங்க, மோடி நினைக்க மாட்டார் எனக்கு தெரியுங்கன்னு சொல்றீங்க. அப்ப மிஸ்டர் மோடி ரிசைன் பண்றத தவிர வேற என்ன இருக்கு? ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்க வந்து ஒரு மக்களாட்சியை காப்பாற்றணும், அப்படின்னா சர்வாதிகாரி ஆட்சியில இருந்து எடுக்கணும்ல. இல்ல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு 246வது சட்டப்பிரிவுல 7வது அட்டவணையில 3வது பட்டியல வரிசை 25ல கல்வி இருக்கு. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த கல்வியில CMET called NEET அது நடைமுறைக்கு வருமேயானால் it should be decided on the touchstone of article 254 னு சொல்லி இருக்கு. எங்க சுப்ரீம் கோர்ட் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதுதான் ஹையஸ்ட். அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதுக்கு மேல போனோம்னா 7 நீதிபதி 9 நீதிபதி வரணும். இந்த எங்க வந்து மாநிலத்திற்கு உரிமை இல்லைன்னு சொல்லி இருக்கு. அதுல கங்கரிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவங்க ஒரு மாநிலத்தினுடைய அசமத்துவமான சூழலை பரிசீலித்து அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு நன்மை செய்யணும்னா அது மாநிலத்தை தவிர வேறு யாரால் முடியும்னு சொல்றாங்க. சோல் என்டிட்டின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ரெகுலேஷன்ன்றது லிஸ்ட் 2ல என்ட்ரி 32ல இருக்கு. ஒழுங்குபடுத்துறதுல அட்மிஷன் வரும், டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபீஸ் வரும் சொல்லியிருக்காங்க. இந்த அளவிற்கு தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கும் பொழுது நீங்க உச்சநீதிமன்றத்து மேல பழிய போடுறீங்க. இரண்டாவது 92வது நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய அறிக்கையை நடைமுறைப்படுத்துங்கன்றதுதான் 5 நீதிபதிகள் கொண்ட மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல சொன்னாங்க. அந்த 92வது நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இந்தியா முழுக்க மருத்துவ நுழைவுத் தேர்வு, தனியார் கல்லூரியில் நடக்கிற முறையற்ற மாணவர் சேர்க்கை கட்டுப்படுத்த நடத்துங்க. அவ்வாறு நடத்தும் பொழுது எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் விலக்கு கேட்கிறதோ அந்த விலக்கை கொடுத்து விட்டு நடத்துங்க சொன்னாங்க. அப்ப உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டது இந்திய அரசா அல்லது தமிழ்நாடு நிறைவேற்றிருக்கிற சட்ட மசோதாவா? இல்ல, இந்த விஷயத்துல இந்தியா முழுக்க நீட்டை ஏத்துக்கிறாங்க, தமிழ்நாடு மட்டும் ஏன் நீட்டை ஏற்க மறுக்கிறது? தொடர்ந்து இது வந்து அரசியலுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு. 2013 குஜராத் கொந்தளித்து எழுந்தது. இப்ப போய் நீங்க வந்து வலைதளத்துல பாருங்க. 2013 மாநில குஜராத் மாநில அரசு நடத்தக்கூடிய மாநில பாடத்திட்டத்துடைய மதிப்பெண்ணையை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த நீட் தேர்வை நாங்கள் ஏற்க முடியாது நடந்தது. குஜராத்தில் நீங்க அரசியல் தலைமை மக்கள் உணர்வை புரிந்து கொள்ளாமல் அடக்கிட்டீங்க. இன்னைக்கு மக்களுடைய உணர்வை, அதாவது ஏழை எளிய மக்கள் பாதிக்க கூடாது என்று குஜராத்தில் பேசுறதுக்கு தலைவரே இல்ல. அன்றைக்கு இருந்த திரு நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தவர் கடிதம் கூட எழுதியிருக்கிறார் அன்றைய பிரதமருக்கு, நீட் வேண்டாம்னு சொல்லிட்டு 2013 நீங்க. எனவே குஜராத்தில் தொடங்கி இந்தியா முழுக்க இந்த கொந்தளிப்பு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைமை மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அசமத்துவமான நிலையை சரி செய்ய வேண்டும் என்றால் அது பள்ளி கல்வியில் தான் செய்ய முடியுமே தவிர ஒரு மாநில அரசே நடத்தக்கூடிய பாடத்திட்டத்தை அந்த தேர்வை தகுதியற்றதுன்னு ஒரு அரசே சொல்ல முடியுமா? அரசு எவாலுவேட் பண்ணி ஸ்கோர் கார்டு கொடுத்துட்டு இது எலிஜிபிலிட்டி கிடையாது, இன்னொரு ஏஜென்சி நடத்தும், அந்த ஏஜென்சி ஸ்கோர் கார்டு தான் எலிஜிபிலிட்டி சொல்றது என்ன ஜனநாயகம்?
சரி, தொடர்ந்து பேசலாம். உங்க ஆவேசம், உங்க உணர்வுகள் புரியுது. தொடர்ந்து டாக்டர் சுமந்த், இப்ப நீட் விலக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. பாஜக தவிர வேற எல்லாருமே இந்த மசோதாவை ஆதரிச்சிருக்கிறாங்க. நீட் தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மசோதா முற்றுப்புள்ளி வைக்குமா? எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது இந்த நீட்னால ஏற்படக்கூடிய இந்த தற்கொலைகள் அதை முதல்ல தடுக்கணும். அதுதான் நம்பர் 1 பிரையாரிட்டியாக இருக்கிறதுக்கு. ஏன்னா அப்கோர்ஸ் இத ஒரு ப்ளோ மீடியாவுக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். 981 மாணவ மாணவிகள் 2018-19 ஆண்டுகள்ல தற்கொலை செய்து கொண்டார்கள். பல்வேறு காரணம். அதுல நீட்ல இதுவரை கணக்கிட்டபடி 14 நபர்களும் இறந்திருக்கிறார்கள். மிகவும் வருந்தத்தக்கது. மற்ற காரணங்கள், அதாவது மற்ற பரீட்சையில் அவர்கள் தேர்வு பெறவில்லை காரணத்துல நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் இறந்திருக்கிறாங்க, தற்கொலை கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகவும் வருந்தத்தக்கது. இதை பத்தி எவ்வளவு பண்ணியிருக்காங்க மீடியால? இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பெரும்பாலான இறப்புகள், தற்கொலைகள் மீடியா ஹைலைட் பண்றது கிடையாது. இது மிக மிக முக்கிய பொறுப்பு இருக்கு. இதை ஹைலைட் பண்றதுனால தான் மாணவரோ மாணவியோ இவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. உலகம் முழுவதும் படிக்கப்பட்டு இதுக்கு பேர் காப்பி கேட் சூசைட். காரணம் சொல்றது எப்படியா இருக்கும்? நீட் நான் முடிச்சிடறேன். இல்ல டாக்டர், நீங்க ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறீங்க. இல்ல சமூகத்துல இருக்க எல்லாருக்கும் இது ஏற்றத்தாழ்வோட இருக்கு. பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கோ இல்ல தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கோ பொருளாதார ரீதியா நலிவடைந்தவர்களுக்கோ இது எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படிங்கிற டிபேட் தான் நடக்குது. இது ஊடகங்கள் அதன் மூலமா இதை தூண்டி விடுற மாதிரியான கருத்துக்களுக்கு நீங்க சொல்றீங்க. நான் அதை மறுக்கிறேன். தூண்டி விடுற மாதிரியே இல்ல, தூண்டி விடுற மாதிரிங்கிற வார்த்தைப்படுத்த மாட்டேன். நீங்க 980 மாணவ மாணவிகள் உயிர் எழுந்திருக்கிறார்கள். நான் சொல்லல, இது கவர்மெண்ட் டேட்டா. தமிழ்நாடு தான் மாணவ ஸ்டூடெண்ட் சூசைட்ல இந்தியாவிலேயே 2வது இடத்தில் இருக்கும். எவ்வளவு ஒரு வருந்தத்தக்க நிலை. இது யாராவது ஹைலைட் பண்றாங்களா? மட்டும் உடனே ப்ளோ பண்ணி 2 நாள் 3 நாள் அதை பெருசாக்கி நிச்சயம் பங்கு இருக்கு. முதல்ல இந்த தற்கொலை நடக்கிறதுல ஊடகங்களுக்கு ஒரு மிக முக்கிய பொறுப்பு இருக்கு. அந்த சரி, தொடர்ந்து சொல்லுங்க. கருத்து இல்ல, நீங்க போய் நீங்க தேடி பாத்தீங்கன்னா நீங்க ஊடகங்கள் எதுக்கு முக்கியத்துவம் சொல்றீங்களோ அத உங்க கருத்துன்னு சொல்றேன். சரி, சொல்லுங்க. சரி, மசோதாக்கு வரலாம். அதிமுக கொண்டு வந்த மசோதாக்கும் இந்த மசோதாக்கும் வித்தியாசம் என்னை பொறுத்தவரை, ஏகே ராஜன் கமிட்டிங்கிறது ஒண்ணு அமைச்சாங்க. அது என்ன, அதுல இருக்கிறது ராணுவ ரகசியமா? என்னுடைய ரிப்போர்ட் பப்ளிக் ஆக யார் யார் சந்திக்கப்பட்டார்கள், நடத்தப்பட்டது, எந்த கருத்துக்கள் வந்தன, எந்த அடிப்படையில் இந்த ஏகே ராஜன் குழு வந்தது உங்களுக்கு தெரியுமா? ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் நீங்க படிச்சிட்டீங்களா தம்பி? இல்ல, இங்க யாராவது ஸ்டுடியோல யாராவது ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்ட படிச்சிருக்காங்களா? ஏகே ராஜன் குழுல இருந்த டாக்டர் ரவீந்திரநாத் நம்ம கிட்ட தான் இருக்கிறாரு. அடுத்து கருத்து கேட்கலாம். அவர் கமிட்டில, நான் கேக்குறது அந்த கமிட்டில இல்லாத கமிட்டியோட உறுப்பினருங்க. நம்ம ஸ்டுடியோல இருக்கிறாரு, அவர் படிச்சிருப்பாரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். இல்ல தம்பி, இது ஒரு சீக்ரெட். அது ஏன் அந்த வெப்சைட்ல போடக்கூடாது? இது ஒரு கமிட்டி ரிப்போர்ட். காயத்ரி மேடம் கரெக்டா கேக்குறாங்க. அது அந்த ரிப்போர்ட்ல யார் அந்த கல்வியாளர்கள், எவ்வளவு சதிக்கப்பட்ட, எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க அந்த மாதிரி அந்த ஏகே ராஜன் கமிட்டி சொல்லிடுச்சு. அதை வச்சு நான் ஒரு லாவை கொண்டு வரேன்னா ஏன் வெளிப்படைத்தன்மை இருக்கலாமே? என்ன பிரச்சனை அதுல? இது டிஃபென்ஸ் ரிலேட்டட் மேட்டர், நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னா கரெக்ட். இது இப்போ அரசு பல விஷயங்களை உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போய் சீல்டு கவர்ல கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் இது ஏகே ராஜன் குழு இந்த மாதிரி சொல்லிடுச்சுன்னு நாங்க சொல்றோம். ஆனா ஏகராஜன் கமிட்டி சொல்ல மாட்டோம், கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அது நியாயம் அல்ல. 2வது முக்கியமாக, இது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல ஏப்ரல் 2020 ஆண்டுல பெண்டிங் கேசஸ் எல்லாமே கிட்டத்தட்ட முடிவுக்கு நீட் என்ற தேர்வு அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பானது அல்ல அப்படின்னு திட்டவட்ட நீதிமன்றம் தெரிவித்து விட்டது. இப்போ
இப்ப நீங்க இந்த மசோதா வந்து இதத்தால நினைத்தால் கூட ஒரு முன்னாடியாவது அரசாங்கம் மேட்டர் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில ஏதேனும் ஒரு முடிவு எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதுவும் கஷ்டம். ஏன்னா உச்ச திட்டவட்டமாக சொல்லி இருக்குது இது கான்ஸ்டிடியூஷனலி நீட். அதை கூறிய பிறகு ஐதர் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் எந்த விதமான ஒரு உத்தரவு நீதிமன்றம் பிறப்பிக்காமல் நீட்டுக்கு விலக்கு வாங்குவது சாத்தியமில்லை. இன்னும் ஒரு பாயிண்ட், இந்தியா முழுவதும் 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள். அங்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படவில்லையா? அங்க ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படவில்லையா? இல்ல தமிழ்நாட்டுல மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுகிறது என்ற ஒரு வாதம் எப்படி வந்து சாத்தியமாகும்? இப்போ விழிப்புணர்வு இருக்குல்ல டாக்டர் சுமந்த், இப்ப நீங்க வட மாநிலங்கள்ல இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இல்ல நான் சந்தேகமா தான் கேக்குறேன், இல்ல நீங்க சொல்லுங்க ஒரே நிமிஷம். இப்ப பீகார்லயோ ஜார்க்கண்ட்லயோ மற்ற இடங்கள்லயோ மருத்துவ படிப்பு குறித்த தெளிவு என்ன இருக்கு? அங்க நீட்டு இருந்தாலும் இல்லாட்டியும் உயர்தர வர்க்கம் தான் மருத்துவ படிப்புல சேர போறாங்க. அங்க நிலைமையோ அங்க சமூக கட்டமைப்போ அப்படித்தான் இருக்கு. சரி, கேரளா கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரளா, அவங்க கூட அவங்களுக்கு விழிப்புணர்வே கிடையாது, தமிழர்கள் அளவுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிறீங்களா? அப்படி நான் சொல்லல, உங்க வார்த்தை இது. உங்க வார்த்தை திருத்த சட்டம் தமிழ்நாட்டில தான் சொன்னீங்க. விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னீங்க. பீகார் ஜார்க்கண்ட் மக்கள் எல்லாம் வந்து அவ்வளவு விழிப்புணர்வு இல்லாதவங்க. நீங்க அதுக்குதான் அப்படி நான் சொல்லல. அந்த விழிப்புணர்வு அங்க முழுமையா போய் சேரல. நீங்க வார்த்தையை கரெக்டா சொல்லுங்க. மகாராஷ்டிரா விழிப்புணர்வு இல்லையா? கர்நாடகா, ஆந்திரா எங்கேயுமே விழிப்புணர்வு இல்லை. இங்க மட்டும்தான் விழிப்புணர்வு இருக்கு. விழிப்புணர்வு போதாதுன்னு சொல்றாங்க. சரி, ஆமா, விழிப்புணர்வு மற்ற மாநிலங்கள் யாருக்குமே போதாத விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அதுவும் அரசியல் கட்சிகளிடையே இது வந்து சிஸ்டமேட்டிக்கா. இது ஒண்ணு தம்பி, அதாவது டாக்டர் சுமந்த் அவர்களுக்கு நேரடியா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், அதையும் சேர்த்து அவர் பதில் சொல்லட்டும். இந்தியாவுல ரிசர்வேஷன் இருந்த ஒரே மாநிலம் மெட்ராஸ் பிரசிடென்சி. பேசும்போது நான் குறுக்கில்ல, நான் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்லட்டும். இன்னொரு விருந்தினரும் காத்துட்டு டாக்டர் சுமந்த் இருங்க. முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பிராக்டிகாலிட்டி. அது வந்து சட்ட ரீதியாக செல்லுமா செல்லாதா? இந்த மசோதா சட்ட ரீதியாக வருவதற்கான வாய்ப்பு, அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு எனக்கு தெரியவில்லை. அதே சமயம் மாணவர்களுக்கு ஒரு பிராக்டிக்கலா தயவு செய்து நீட் வராதுன்னு அரசியல்வாதிகள் கூறுவதை நம்பாதீர்கள். சரி, அது நீதிமன்றத்தின் மூலம் ஒரு உத்தரவின் அடிப்படையில் வந்தால்தான் அது செல்லுபடி ஆகும். அதனால அது வரைக்கும் தயவு செய்து நீட்டுக்கு நீங்க தயார் செய்து கொள்ளுங்கள். இது சுகாதாரத்துறை அமைச்சரே சொன்னார்ல. நீதிமன்றம் ஆட்சி தொடர்ந்து பேசலாம். இல்ல இன்னொரு விருந்தினர் இருக்காரு. சரி திரு பிரின்ஸ், டாக்டர் ரவீந்திரநாத் கருத்து கேட்டு வந்தேன். இந்தியாவை ஆள்வது நீதிமன்றம் மாத்திரலாமா? இந்தியாவில் ஆடுறது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இது வரைக்கும் பதில் எழுதிட்டு இருக்கோம். Who is ruling India? Rule of law. Rule of law கான்ஸ்டிடியூஷன் தான் இந்தியா ரூல் பண்ணுது. இப்ப சொல்லிரலாமா? பிரதமரோ கவர்மெண்டோ கிடையாது. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் தான் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கா. அது தெளிவுபடுத்துங்க. சரி ஒரு சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் தான் இந்தியாவை ரூல் பண்ணுதா? புரியுது. அதற்கு அவரே தெளிவுபடணும். நீதிமன்றம் தான் சொன்னா அப்ப நாடாளுமன்றம் தேவையில்லையே. சரி, அப்ப ஓட்டு தேவையில்லையே. மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விருந்தினர் இருக்காரு, அவர்ட்ட கருத்து வாங்கிட்டு நான் அடுத்த சுற்றுல வரேன். டாக்டர் ரவீந்திரநாத், நாடாளுமன்றத்துல யார் இருக்காங்க? சரி, டாக்டர் சுமந்த் தொடர்ந்து பேசலாம். இன்னொரு விருந்தினர்ட்ட நான் கருத்து வாங்கிட்டு நான் வரேன். டாக்டர் சுமந்த், டாக்டர் ரவீந்திரநாத், நீதிமன்றம் இடஒதுக்கீட்டு செல்லாது என்று தீர்ப்பளித்த போது தந்தை பெரியார் கொதித்தெழுந்ததுக்கு பிறகுதான் இடஒதுக்கீட்டை உத்தரவாதம் பண்ணுவதற்கு முதல் அரசியல் சட்ட திருத்தமே கொண்டு வரப்பட்டது. சரி, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ரவீந்திரநாத், உத்தரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் அந்த இடஒதுக்கீடு கிடைச்சது கேரளாவுக்கு தமிழ்நாட்டில இருந்து தான் கிடைச்சது. சரி, ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும் தான் அதை செய்தது. அது விழிப்புணர்வு இல்லைன்னு அவர் கருத்து சொன்னாரு, நீங்க சொல்லிட்டீங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ரவீந்திரநாத், இப்ப ஏகே ராஜன் குழு பரிந்துரை அடிப்படையில இது நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவினுடைய உறுப்பினர் டாக்டர் சுமந்த் ஒரு கேள்வியை வச்சாரு. இதனுடைய விவரங்கள் ஏன் வெளிப்படையா ஒரு பொதுப்படைத்தன்மையோட இருக்க முடியல, என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சாரு. உங்க பதில்? சுமந்த் ஸ்ரீராமனுடைய கருத்து வந்து வரவேற்கத்தக்கது. அதாவது எந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், வெளிப்படுத்தணும். கடந்த காலத்துல பல்வேறு ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு கூட நேரடியா கிடைக்கல. அனந்த கிருஷ்ணனுடைய பரிந்துரை இருக்கு இல்லையா, அதையும் நீங்க இளைஞர்களுக்கு தர முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இருப்பது சரியில்லை.
அதனால அரசாங்கம் வந்து இந்த கூடுதல் வெளிப்படை நடவடிக்கைங்கிறத வந்து நான் வரவேற்கிறேன். நான் அதே சமயத்தில் என்னன்னாக்க இன்னைக்கு உள்ள ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அடிப்படையில அந்த ரிப்போர்ட் வந்து சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் கேட்டு பெற முடியும். அதே போல அதுல நடந்த விவாதங்களை கூட கேட்டு பெற முடியும். அதுக்கான வாய்ப்பு வந்து இன்னைக்கு வந்து சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருக்கு. எனவே அதை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து வந்து இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்துல நீட்டிலிருந்து விலக்கு கோரி நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை நான் வந்து முழுமையாக வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். எனவே மத்திய அரசாங்கம் இந்த மசோதாவிற்கு உடனடியாக குடியரசுடைய ஒப்புதலை பெற்று இது நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த வேலையை வந்து மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். அதுக்கான உதவிகளை மத்திய அரசு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியை தவிர சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுமே இந்த மசோதாவை ஆதரித்திருக்கிறார்கள். அதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். அதே போலவே இந்த நீட் முறையிலிருந்து விலக்கு பெற்று விட்டால் மட்டுமே நாம் மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை வந்து தீர்த்து விட முடியாது. அதே போல இன்னைக்கு வந்து அந்த குழுவுடைய பல்வேறு ஆய்வுகளை கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து முடியாது. அதுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் தமிழக அரசு செய்யணும். அதிலே நான் கவனம் செலுத்தணும் கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமானாக்க தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சேர்த்து அதில் கொண்டு வராங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது மிகப்பெரிய நன்மையை வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்திருக்கு, பலனை கொடுத்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க அரசு பள்ளி மாணவர்கள் 239 பேரு அரசு மருத்துவர்கள் சேர்ந்திருக்காங்க. அதோட தனியார் மருத்துவர்கள் 97 பேர் சேர்ந்திருக்காங்க. மொத்தம் 336 பேர் சேர்ந்திருக்காங்க. இது மாதிரி பல் மருத்துவர்கள் சேர்ந்திருக்காங்க. 400 மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் படித்தவங்க சென்ற ஆண்டு மருத்துவக் கல்வி பல் மருத்துவர்கள் சேர்ந்திருக்காங்க. இது மிகப்பெரிய வரலாற்று சாதனை. நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட காலகட்டத்தில் கூட தெலுங்கு மாணவர்கள் சேரல. நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட காலகட்டத்தில் கூட அரசு பள்ளி மாணவர்கள் 1 விழுக்காடு தான் அரசு மருத்துவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அதே போல நீட் நுழைவுத் வந்த பிறகு 0.1% அளவுக்கு தான் சேர்ந்திருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்க நீட்ல இருந்து விலக்கு பெற்றாலும் சரி, இல்ல நீட்ல இருந்து விலக்கு பெற முடியாவிட்டாலும் கூட நாம் வந்து சில விஷயங்களை செய்யறோம். நீட்ல இருந்து விலக்கு பெற்றாலும் கூட நாங்க சொல்லக்கூடிய பல விஷயங்களை செஞ்சாக்க அது இன்னும் கூடுதல் பயனை கொடுக்கும். அதே போல பல்வேறு தரப்பு மாணவர்களுக்கும் பயனுள்ள வழங்கும். இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதை உங்களுடைய தொலைக்காட்சியில வந்து முதல் முறை நான் வைத்தேன். அப்ப அதே ப்ரோக்ராம்ல வந்து பிரின்ஸ் கஜேந்திரபாபு இருந்தார். 2005 கோரிக்கை நாங்கள் வைத்து போராடி வருகிறோம். இன்னும் சொல்ல மத்திய அமைச்சர்கள் நடந்த ஹர்ஷவர்தன் அவர்களை நாங்கள் சந்தித்திருக்கோம், நட்டாவையும் சந்தித்தோம். அதுக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் தோழர் வி ராஜா, அதுபோல மக்களவை உறுப்பினர் தோழர் சுப்பிரமணியன் உதவி பண்ணாங்க. அப்ப இந்த 50 விழுக்காடு இடங்களை வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு மத்திய மாநில அரசுடைய கல்விகளை ஒதுக்கணும்னு சொல்லி NCI திருத்த கோரிக்கை நாங்கள் வைத்தோம். ஆனா மத்திய அரசு நிறைவேற்றவில்லை. ஆனா கடந்த அதிமுக ஆட்சி 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு எதிர்கட்சியில் ஆதரவு தெரிவித்தார்கள். அதுக்கு ஆளுநர் வந்து அனுமதி கொடுத்தாங்க. எதிர்கட்சி வந்து ஆளுநர் மாதிரி முன்னாலே போராட்டம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க. அதை வெற்றி அடைந்தது வரவேற்கத்தக்கது. அதே போலவே அரசு உதவி பள்ளி மாணவர்கள் தனியார் இடஒதுக்கீடு வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இதர தொழிற்கல்வியில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்து இந்த அரசு அதற்கான அரசாணை வெளியிட்டிருக்கா. இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. நான் மிக முக்கியமா அறிவுறுத்தது என்னன்னாக்க தமிழ் மீடியத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் தனி இடஒதுக்கீடு வேண்டும். அது 10 இருந்து 20 விழுக்காடு வரை கூட செய்யலாம். அரசு அதாவது தமிழ் மீடியத்துல படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புல 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து 2010 சட்டம் கொண்டு வரப்பட்டு அது தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதுக்கான நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே இதை செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்க தமிழ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறப்ப சென்ற 2020-21 அந்த 92.5% இடங்கள், அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு மீதி உள்ள இடங்கள்ல 2% மாணவர்கள் தான் அரசு மருத்துவத்தில் சேர்ந்திருக்காங்க. 1% மாணவர்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சு பிரைவேட் காலேஜில் சேர்ந்திருக்காங்க. அப்ப எவ்வளவு குறை பாருங்க. அதே போலவே இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்ததுனால நம்ம வந்து அரசு பள்ளியில வந்து தமிழ் மீடியம் படிச்ச மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து 61% பேர் சேர்ந்திருக்காங்க. பிரைவேட் வந்து தமிழ் மீடியம் சேர்ந்த படிச்ச மாணவர் 23% சேர்ந்திருக்காங்க. அப்ப இந்த அரசு பள்ளியில் உள்ளவங்க தமிழ் மீடியத்தில் அதிகமா படிக்கிறது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே போலவே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தனி இடஒதுக்கீடு கொண்டு வந்தால் தனியார் பள்ளியிலையும் அரசு பள்ளியிலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அதிகமான இடங்களை பட முடியும். படிப்படியா தமிழ் மீடியத்துல வந்து சயின்ஸ் ஸ்கூல் படிக்கிற எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. தமிழ் மீடியத்தில் சேரக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய அரசு மருத்துவமனை சேரக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறாங்க. அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. அதை நாங்கள் நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அந்த நீட்டு குறித்து பாதிப்பு குறித்து ஆராயக்கூடிய அந்த குழுவுடைய கருத்தை நான் வலியுறுத்தினேன். அந்த கருத்தை வந்து நான் வலியுறுத்தி இருக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா இந்த ரிமோட் அந்த ஹில் ஏரியால வாசிக்கக்கூடிய அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் நீட்டை விலக்கப்பட்டு பிளஸ் அடிப்படை மாணவர் நடத்தினால் கூட மிகவும் பின்தங்கிய மலைப்பகுதியிலையும் ரொம்ப ரிமோட் பிளேஸ்லயும் கடுமையான பகுதியிலையும் வாசிக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவர்கள் வரவே முடியாது. பிளஸ் அடிப்படை மாணவர் சேர்க்கை இருந்தால் கூட வழங்கப்பட வேண்டும்.
முதல் தலைமுறை மாணவர்களுக்கான மாணவர் சேர்க்கை இடங்கள் குறைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும். இது போன்று பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு அரசு செய்தால்தான் நீட்டிலிருந்து விலக்கு பெற்றால் கூட பிளஸ் டூ அடிப்படையில் மாணவர் சேர்க்கை கட்ட இருந்தால் கூட நம்ம வந்து முழுமையான பலன் அடைய முடியும். அதே போல பிளஸ் டூ அடிப்படையில் மாணவர் சேர்க்கை வைத்தால் ஒரு வாய்ப்பு என்பது போக்கப்பட வேண்டும். ஒரே வாய்ப்புங்கிறது ஏற்புடையது அல்ல. உயர்நிலை சென்றோடு பல வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். சரி, தொலைநோக்கோட பல முக்கிய விஷயங்களை சுட்டி காட்டி இருக்கிறீங்க. சரி, இந்த நீட் தொடர்பா இன்னும் சில கேள்விகளும் இருக்கு. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. பேராசிரியர் கான்ஸ்டன்டைன், இன்றைய சூழல்ல உச்ச நீதிமன்றம் நினைத்தால் மட்டும்தான் முடியும். மத்திய அரசு நிச்சயமா இதற்கு செவி சாய்க்காது. அதனால திரும்ப திரும்ப ஃபால்ஸ் பிராமிஸ் கொடுக்காதீங்க. நீட் நடந்துதான் தீரும். அதனால திமுக அரசு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை மாணவர்களோ மக்களோ நம்ப வேண்டாம் அப்படிங்கிற குரல்கள் எதிர்வினையா கேட்குது. அப்படிதான் இருக்கணுமா? நீதிமன்றங்கள் நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லையா என்று சொல்வதோடு நீதிமன்றத்தினுடைய வேலை முடிவடைந்து போகிறது. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், மாநிலங்கள் ஓபிசி யார் என்று முடிவு பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதா இல்லையா? மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்தில் பிசி யார், பிற்படுத்தப்பட்ட மக்கள் யார் என்று முடிவு செய்கிற அதிகாரம் மாநிலங்களுக்கு இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது. ஆனால் இப்பொழுது அதிகாரம் யார் கையில் வந்திருக்கிறது? மாநிலங்கள் கையில் வந்திருக்கிறது. இதே போன்றுதான் இந்தியா முழுக்க சகோதரர் சுமன் சி ராமன் கேட்கிறாரு, எல்லாரும் சும்மா இருக்கிறான், நீ மட்டும் ஏன் சத்தம் போடுற? இந்தியா முழுக்க இருமொழி மும்மொழி கொள்கைக்கு அரசாணை வந்தது. தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் இந்த மாநிலம், தமிழ்நாடு மாநிலம் தவிர மற்றவர்களுக்கெல்லாம் 3 மொழி, தமிழ்நாட்டுக்கு மட்டும் 2 மொழி. அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் எல்லாம் இடஒதுக்கீடு கிடையாது. 1951 அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இடஒதுக்கீடு இருந்தது. அப்போ எல்லா இடத்திலையும் முன்னுதாரணமாக தமிழ்நாடு இருந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு இதனால நீங்க ஏன் சத்தம் கொடுக்குறீங்க? நாங்க தான் குரல் கொடுப்போம், எங்களுக்கு தான் இழப்பு அதிகம், நாங்க கொடுத்திருக்கிறோம். இன்னொன்னு, இப்ப நீங்க கேட்டீங்க, உச்ச நீதிமன்றம் எந்த இடத்திலையும் நீட்டு நடத்துங்கன்னு எங்கேயாவது ஆர்டர் இருக்கான்னு சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தரை, சகோதரர் சுமன் சி ராமனோ அல்லது சகோதரி காயத்ரியோ, சார் இந்த இடத்தில் இந்த தீர்ப்பில் எல்லா இந்தியா முழுக்க நீட்டு தேர்வு நடத்தியே ஆக வேண்டும் என்று எந்த தீர்ப்பில் இருக்கிறது என்று தயவு செய்து சொல்லுங்க. கிடையாது. அப்ப இந்த முடிவை யார் எடுக்கிறா? ஒன்றிய அரசு எடுக்கிறது. அந்த ஒன்றிய அரசு எடுக்கிற போது மாநில உரிமைகளுக்கு நாம் குரல் கொடுப்பது என்ன தவறு? அதில் நாம் நேர்மையாக எந்த இடத்திலும் நம்மளுடைய கோரிக்கையை விட்டுவிடாத வகையில் நாம குழு அமைத்து எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறோம். இன்னொன்னு, சகோதரர் சுமன் சி ராமன் கேட்டார், ஏங்க இந்த குழு கொடுத்த ரிப்போர்ட் என்னாச்சு? ஜூலை 14ஆம் தேதி இந்த குழு ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது என்னென்ன மக்களிடம் இருந்து வந்தது என்பதை நீதிபதி ஏ.கே. ராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தாரா இல்லையா? முழுவதுமாக அவர் ஒவ்வொன்றாக சொல்லாமல் வந்திருப்பதில் பெரும்பான்மையானவை நீட்டு தேர்வுக்கு எதிராக இருக்கிறது, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று இருக்கிறது, 88,000 கருத்துருக்கள் வந்திருக்கிறது சொல்லி இருக்கிறார். இப்போ அவர் கொடுத்த பிறகு நம்ம அதை படிக்கணும். நம்ம படிச்சு அரசு முடிவெடுத்து இன்னைக்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. எங்களுக்கு அதை மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க இப்ப முடிவெடுத்தோம். நாளை அல்லது நாளை மறுநாள் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் அவர் 165 பக்கம் கொடுத்திருக்காரு. 165 பக்கமும் அப்படியே மக்களுக்கு தெரிவிக்கப்படும். அதுல ஒண்ணும் ஒளிவு மறைவு கிடையாது. ஆனால் அவர் கொடுத்திருந்த அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ முழுசா அரசு படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்து அதுல சட்ட முடிவுகள் எடுக்க வேண்டியது இருந்தது. எனவே அதில் ரகசியம் காக்கப்பட்டதே தவிர மக்கள் கொடுத்த தீர்ப்பை மக்களிடம் கொடுப்பதற்கு எங்களுக்கு என்ன பயமா? சரி, ஒரு தெளிவு கொடுத்திருக்கிறீங்க, பார்க்கலாம். திரும்ப காயத்ரி, இப்ப நீட் தேர்வுல பல்வேறு முறைகேடு, கேள்வித்தாள் லீக், ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட பல்வேறு மோசடிகள் நடைபெறுகின்றன.
மாணவ மாணவிகள் தற்கொலைகளும் ஒன்றிய அரசின் மனதை மாற்றவில்லை என்பது கல்வி மாநில பட்டியலுக்கு வந்தே தீர வேண்டும் என்ற அவசியத்தை மேலும் வலுவடைய வைக்கிறது அப்படின்னு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப இது மாநில உரிமை சார்ந்த ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அப்ப இதுதான் மாநில பட்டியலுக்கு வரணும், அதுவும் இல்லாம ஒன்றிய அரசை நோக்கி அவர் கேள்வி எழுப்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மற்ற மாநில முதலமைச்சர்களும் இதற்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு, அப்படியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குதா இதுல? அப்படி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயே நம்மளோடதுல போன முறை எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்ததுன்னு தெரியும். அப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சியை கேன்சல் பண்ணிடலாமா? அதே மாதிரி நம்ம தமிழக அரசுலயே வந்து நம்ம பிஎட் முடிச்சால் கூட டெட் வச்சுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்றோம். கல்லூரிகளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா செட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் தான் இருந்தால்தான் நீங்க போக முடியும். கல்லூரிக்கு நீங்க வந்து பிஹெச்டியே முடிச்சிருந்தால் கூட அது போக முடியும். நம்ம கான்ஸ்டன்டைன் சாருக்கு தெரியும், கண்டிப்பாக கல்வியாளர்களுக்கும் தெரியும். சோ அப்படி இருக்கும் பொழுது அப்ப எங்க குறைபாடுகள் இருக்கோ அதை சரி செய்ய வேண்டும். நீங்க இந்த ஆள் மாறாட்டம் நீங்க சொன்னதெல்லாம் ஒரு சின்ன குறுக்கீடு. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வேலைக்கு போறதுக்கு, இது வந்து படிக்கிறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு தேர்வு வைக்கிறதுங்கிறது வேற, படிக்கிறதுக்கே தேர்வு இருக்கு, அதுல நீ தரம் இருந்தாதான் தகுதி இருந்தாதான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேறுபாடு இல்லையா? இதேதான் காலங்காலமா ஜேஇ எக்ஸாம்ஸ் இருந்துட்டு இருக்குது. இதேதான் வந்து நீட் வருவதற்கு முன்னால பல தனியார் கல்லூரிகள்ல தனித்தனியாக வந்து நீட் தேர்வு இதே தமிழகத்துல இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு சாரார் என்ன கேக்குறாங்க, கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் நீங்க இதுல விலக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்போ எந்த பிள்ளையாவது எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் கிடைக்கும், நான் வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன்னு ஒரு கான்பிடென்ட்டோட அந்த பிள்ளைகள் விட்டுடுவாங்களா? எவ்வளவு நல்ல படிக்கிற பிள்ளையா இருந்தால் கூட பிளான் ஏ பிளான் பின்னு வைப்பாங்க. அப்போ நான் வந்து இவ்வளவு நல்ல மார்க் எடுத்தா எனக்கு அரசு ஒதுக்கீடுல இந்த நீட் தேர்வே இல்லாவிட்டால் கூட எனக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு இங்க கிடைக்கலன்னா நான் என்ன பண்றது? அப்ப நான் தனியார் கல்லூரிக்கு போகணும்னா தேர்வு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தனித்தனியாக தேர்வு எழுதுவதற்கு பதிலாக ஒரே தேர்வு இந்தியா முழுமைக்கும், நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் சொல்லல, இந்தியா முழுமைக்கும் இந்த தேர்வு இருக்கு. நீங்க மால் பிராக்டிஸ் பத்தி பேசுனீங்க. மால் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு ஏற்பட்டதுன்னு நீங்க அந்த கேசஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். எந்த குடியானவனோட வீட்டு பிள்ளையும் குடியானவனும் மால் பிராக்டிஸ் பண்ணல. யாரெல்லாம் காசை வச்சுக்கிட்டு பிள்ளைகள் சரியாக படிக்கலையோ, ஆனா என் பிள்ளைய டாக்டர் ஆக்கியே தீருவேன்னு நினைச்சாங்களோ அவங்கதான் ஆள் மாறாட்டம் பண்ணாங்க. பண்ணது எல்லாமே டாக்டர் பிசினஸ் மேனோட பிள்ளைகள். நீங்க அந்த ஸ்கேம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ இதை கரெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதுக்காக சீர்வர்த்தனமே தவிர நீக்குவதில் எந்த பலனும் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, நன்றி திரும்ப காயத்ரி. கான்ஸ்டன்டைன் குறுக்கிட விரும்புறீங்க, சுருக்கமா, நேரம் இல்ல. இல்ல சகோதரி சொல்றதுல ஒரே ஒரு கருத்து தான் நான் மாறுபடுறேன். என்ன அப்படின்னா, பிரைவேட் கல்லூரியில கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய 50% இடத்துக்கு வேண்டாம், எக்ஸாம் வேண்டாம், நாங்க நடத்திடுறோம். பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய மீதி 50% இடத்திற்கு நீங்க நீட் வச்சுக்கோங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அரசு ஒதுக்கீட்டிற்குள் வரக்கூடிய தனியார் கல்லூரி சம்பந்தப்பட்டதானாலும் அரசு கல்லூரி ஆனாலும் நாங்க நீட் இல்லாம நடத்திக்கிறோம், அது ஏழை எளியவர்களுக்கு பங்களிக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. மற்ற எல்லா விஷயங்களையும் நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது இருக்கு, இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கவனம் செலுத்தி எதிர்ப்பு அதிகம் வருது? என்ன காரணம்? ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க, 15லிருந்து 17 வயது இருக்கக்கூடிய +2 மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு ஒரு சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக தான் ஹையர் செகண்டரியில் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமையே நம்ம கேன்சல் பண்ணது. ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் இருந்த காலத்தில் பயாலஜிலோ ஃபிசிக்ஸ்லோ கெமிஸ்ட்ரியிலோ மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அந்த 3 பாடத்தை மட்டும் தனியாக வீட்டில் உட்காந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து எழுதுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இந்த வாய்ப்பு வசதி எல்லா பிள்ளைகளுக்கும் கிடையாது. எனவே பாடத்திட்டத்தின் ஒரு கூறு தான் மதிப்பீடு கூட. எனவே பாடத்திட்டத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கற்றல் திறன் வெளிப்பாட்டை மதிப்பிட்டு ஒரு மதிப்பீட்டு சான்றிதழ் கொடுத்த பிறகு அதை வைத்துக்கொண்டு உயர்கல்வி சேர்க்கை என்பதுதான் நம்முடைய நடைமுறையாக இருந்தது. எனவே இம்ப்ரூவ்மெண்ட் என்பதே எப்படி தவறோ அதே போல தான் என்ட்ரன்ஸோ மற்ற தேர்வோ. இல்லை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன என்பதுதான். எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்றது தகுதி. ஒருத்தர் 8ஆம் கிளாஸ் முடிச்சு டிசி வாங்கினா என்ன சொல்றீங்க? எலிஜிபிள் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் போடுறீங்கல்ல, 10ஆவதுல அது போடுறீங்களா? அது வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ல எப்படி கொடுக்குறீங்க? வெதர் குவாலிஃபைட் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் கொடுத்தா எஸ்ன்னு கொடுக்குறீங்க, அல்லது ரெஃபர் மார்க் ஷீட் கொடுக்குறீங்களா? இப்போ நீட் தான் எலிஜிபிலிட்டின்னு சொன்னா ஹையர் செகண்டரி எலிஜிபிலிட்டியே கிடையாதுன்றீங்க.
அப்போ 1லிருந்து 12 வரைக்கும் படிச்சு ஹையர் செகண்டரி எலிஜிபிலிட்டி கிடையாது. அப்ப எது எலிஜிபிலிட்டி? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய அந்த ஸ்கோர் தான் உங்களை எலிஜிபிலிட்டி ஆக்குது. ஆனா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ன்றது அப்படி கிடையாது. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்றது யூ ஆர் ஆல்ரெடி எலிஜிபிள், சீட் ரொம்ப கம்மியா இருக்கு, சீட் ரொம்ப கம்மியா இருக்கனால போட்டி போடுறீங்க. இங்க நாம என்ன சொல்றோம்னா, அத்தகைய போட்டி எதுவாக இருந்தாலுமே மாணவர்களுக்கு ஒரு சமநிலையா இல்ல என்பதனால் மருத்துவம் உள்ளிட்ட எந்த தொழிற்கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை என்று சொல்கிறோம். ஓகே, சுமந்த், நிறைவா உங்க கருத்து. நிறைவான கருத்து. பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர்கள் சொன்னாரு, உச்சநீதிமன்றம் அந்த எக்ஸாம் நடத்துங்கன்னு எங்கேயாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கான்னு. யாருமே உச்சநீதிமன்றம் அது கட்டாயம் நடத்தணும்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. ஆனால் இந்த தேர்வு அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கிற அந்த கேஸ்ல 3 ஜட்ஜ் பெஞ்ச் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the uniform entrance examination cannot be said to be unreasonable regulatory framework considering the terms and conditions for affiliation, recognition for professional, medical and other such professional courses are binding. No relaxation can be permitted in the conditions. திட்டவட்டமாக, அதாவது இந்த மேட்டர் சென்ற ஆண்டு வரை இதுல ஜட்ஜ்மெண்ட் நீட் செல்லாதுன்னு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இதுல ஒரு 3 ஜட்ஜ் பெஞ்ச் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிற வேர்டிக்டுக்கு பிறகு நீட் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக மாநில உரிமைகள் அதாவது மதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது இந்த கேஸ்ல ஒரு வாதமாக வைக்கப்படுகிறது. அதாவது it was contended, although the state while imposing reasonable restrictions can fix the threshold criteria of merit, it cannot restrict the MCI, அதாவது petitioner, from having any additional criteria of merit over and above the threshold fixed by the state. So இது எல்லாமே உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் இதை ஆராய்ந்து இதுல எல்லா ஆர்குமெண்ட்ஸும் ஹியர் பண்ணி அதுக்கப்புறம் வந்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட். அரசாங்கம் கொண்டு வந்ததுதான் நீட்டே தவிர உச்சநீதிமன்றம் நீட்டினால் அரசியல் சாசன சட்டத்திற்கோ மாநில உரிமைகளுக்கு புறம்பானது அப்படிங்கறத வாதத்தை நிராகரித்து விட்டது. நன்றி. நிறைவா டாக்டர் ரவீந்திரநாத், உங்க பார்வை. உயர்கல்விக்கு ஒரே ஒரு மார்க் என்பது அப்பட்டமான ஜனநாயக விரோதம், அது மாணவ உரிமைக்கு எதிரானது. எனவே அது பரிசீலிக்கப்பட வேண்டும், அதுக்கு மெக்கானிசத்தை உருவாக்கலாம். அதனால இது 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் போறது கிடையாது. +2 படிச்சு அது முடிச்சுட்டா நல்ல மதிப்பெண் வாங்கினாங்க. ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் என்ன சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் சயின்டிஸ்டா போலாம், இன்ஜினியரா போலாம், மருத்துவ சேரலாம், நர்சிங் போலாம், எதுனாலும் போலாம். நம்ம ஒரே நேற்று நீட் எக்ஸாம் போறப்ப அரசு பஸ்ஸுடைய பேருந்து வீல் கயண்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. இந்த மாதம் அடுத்த வாய்ப்பு சொன்னாங்க, அவருடைய மருத்துவ கடமை நிறைவேறாது. அப்படிப்பட்ட நிலையில உருவாக்க முடியாது. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மாநில உரிமையை மதிக்க வேண்டும். மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசு மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல என்ன சொல்ல வந்தீங்க? அந்த அடிப்படையில் மத்திய அரசு மாநில உரிமையை மதிக்க வேண்டும். நாடாளுமன்ற சட்டமன்ற உரிமையில நீதிமன்றங்கள் படிப்பது சரியல்ல. ஆல் இந்தியா கோட்டா சிஸ்டம் உச்சநீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்டது. அதுல மாநில உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு. எம்பிபிஎஸ்லயும் சரி, பிஜிலையும் சரி, சூப்பர் ஸ்டோர்லயும் சரி, தமிழ்நாட்டு உரிமையில பாதிக்கப்பட்டிருக்கு. 100% சூப்பர் ஸ்டோர் இடங்கள் ஆல் இந்தியா கோட்டா போயிடுச்சு. தமிழ்நாட்டு ஒரு இடம் கூட கிடையாது. அதுல பிஜிஐ 50% போயிடுச்சு. தமிழ்நாடு மிகப்பெரிய பாதிப்பு. அப்ப இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நாடாளுமன்றத்தில் இருக்கு, மத்திய அரசு இருக்கிறது. அந்த மாநில அரசு வலியுறுத்தி தமிழகத்துடைய உரிமையில மருத்துவ தொழில முழுமையாக நீக்க எடுக்க வேண்டும், அது தேவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கருத்து. நுழைவுத் தேர்வு என்பது இன்றைக்கு நம்ம விலக்கு இருக்கிற மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்குள்ள நிலைமையில வேலை வாய்ப்புக்கும் உயர்கல்விக்கும் போட்டித் தேர்வு என்பது தடுக்க முடியாது. திமுக தேர்தலுக்கு கூட போட்டித் தேர்வு பயிற்சிக்குன்னு சொல்லிட்டு 167, 166 பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. எனவே மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள்லாம் போட்டித் தேர்வு இல்லாமல் சேரவே முடியாது. கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரை யாரும் சேரலாம், பிளஸ் அடிப்படையில் சேர்க்க முடியாது. அந்த எய்ம்ஸ்ல சேர முடியாது, ஜிப்ல சேர முடியாது. அந்த அடிப்படையில் நுழைவுத் தேர்வு என்பது அவசியப்படுகிறது. மத்திய அரசாங்கம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தித்தான் தீர வேண்டும். அது நீட் பேர் இருக்கலாம்,
சிஐடி இருக்கலாம், வேற ஒரு தேர்வு கூட நன்றி டாக்டர் அது ரவீந்திரன். நுழைவுத் பல்வேறு தேர்வே விஷயங்களையும் இல்லாம சுட்டிக்காட்டியிருக்கிறீங்க. உயர்வெளியை வந்து செய்யலாங்கிறது இங்க சாத்தியம் இல்ல. செய்திக்கு அதை வந்து நம்ம வெளியிடணும். தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, செய்திக்கு ஒரே ஒரு வெளியிடணும். second. நன்றி டாக்டர் சுமந்த். செய்திக்கு நேரமாயிடுச்சு. இன்னொரு தளத்துல விரிவாக விவாதிக்கலாம். கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. காலத்தின் குரல் உண்மை ஒலிக்கிறது.